தேவ சித்தம் நிறைவேறுவதற்காக தரிசனம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆண்டவர் ஸ்தோத்திரம் யோசேப்பை அந்த சிறையிலே சிறை அனுபவத்தை அனுமதித்த நேரத்தில் அவன் சிறைச்சாலை கிடக்கிறான் யோசேப்பு. அப்பொழுது அங்கே தேவ திட்டம், அந்த யோசேப்பை குறித்ததான தேவ திட்டமும் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்ததான தேவ திட்டமும் நிறைவேறுவதற்காக இப்ப அவர் ராஜாவாய் உயர்த்தப்பட வேண்டும். அவன் எகிப்தினுடைய அதிபதியாய் மாற வேண்டும். அவன் கண்ட சொப்பனமும் தேவ தரிசனமும் அங்கே இணைவதற்காக இப்பொழுது சிறை அனுபவங்கள் கடந்து வருகிறது. சிறைச்சாலை இருக்கிற நம்ம நிறைய பேர் நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், என்ன நினைக்கிறது தெரியுமா? பாடுகள் என்பது அல்லது உபத்திரவம் என்பது ஏதோ கர்த்தர் நம்ம கைவிட்டதுனால தான் வருகிறது. கர்த்தனை கைவிட்டுட்டாரு, கர்த்தர் என்னுடைய விண்ணப்பத்திற்கு பதில் தரல, கர்த்தர் என்னுடைய கூப்பிடுதலுக்கு செவிசாய்க்கல, அப்படி எல்லாம் நம்ம எடுத்துக்கொண்டு சோர்ந்து போகிறோம். ஆனால் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில பாடுகள் என்பது எதை குறிக்கிறது என்றால் தேவ திட்டம் நிறைவேறுவதற்குரிய ஒரு பாதையாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. எப்ப ஒருபோதும் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் பாடுகள் அது தீமைக்கானது அல்ல. அதான் பவுல் சொல்லுவது சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடந்தேறுகிறது அப்படி என்று சொல்லுகிறார். அப்படியானா தேவ சித்தம் நிறைவேறுவதற்குரிய ஒரு பாதையாக காணப்படுகிறது. அந்த அனுபவத்தில் கிடைக்கிற ஜெப, அந்த நெருக்கத்தின் காலத்தில் கிடைக்கிற ஜெப அனுபவம் தேவ திட்டத்தின்படி பாதையிலே நம்மை நடத்தி செல்லுகிறது.